ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் பேட் த்ரோட்டாக இருக்குது. பிகாஸ் உங்களுக்கே தெரியும், ரொம்ப பனி கொட்டுது அண்ட் ரொம்ப காஃப் வருது, ட்ரை காஃப் எல்லாமே இருக்குது. ஸோ ப்ளீஸ் பேர் வித் மை பேட் த்ரோட். அண்ட் இந்த vlog வந்துட்டு ரீசெண்டாக நம்ம போனது ட்ரேட் ஃபேர் ஐலேண்ட் கிரவுண்ட்ஸில். நீங்கள் நிறைய ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, நான் ஒரு ஒன்றா ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதோட வீடியோ கிளிப்பிங் தான் இருந்து. இது வந்து ஒரு சண்டே, ஐ திங்க் லாஸ்ட் வீக்கெண்டுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரேட் ஃபேர் போயிட்டு ஐலேண்ட் கிரவுண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா இயருமே அங்கே வந்து ஜான்-ஃபெப் மந்தில் வந்து எப்போவுமே போடுறது தான். பொங்கல் டைமில் தான் அவங்க வந்து யூஸ்வலாக இந்த ட்ரேட் ஃபேரே போடுவாங்க. அண்ட் ஐல் டெல் யூ சம்திங் ரியலி ஃப்ரேங்க். ஓகே, நீங்கள் எத்தனை மால் விசிட், எத்தனை மால் ஷாப்பிங், எத்தனை ஒரு நல்ல ஷாப்பிங் போயிருந்தால் கூட எனக்குமே இந்த மாதிரி இந்த ட்ரேட் ஃபேர் இல்லைன்னா ஒரு நார்மல் ஸ்டோருக்கு நம்ம போகிறது இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப எந்துவாக தான் இருக்கும். எனக்கு அப்படி தான் பர்சனலாக ஃபீல் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஆல் இன் ஒன் ஸ்டாப் தானே. ஆக்சுவலாக நம்ம அப்படி தான் மாலுக்கு போகிறோம். நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கும், நிறைய ஷாப்பிங் இருக்கும், நிறைய புதுசாக பண்ணலாம், எல்லாமே ஒரே இடத்துல நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் தான் நம்ம மாலுக்கு போகிறோம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி ட்ரேட் ஃபேர் போகும்போதோ நிறைய இருக்குது உங்களுக்கு விசிட் பண்ணுறதுக்கு. ஸோ இது நான் எவ்ரி இயர் போகணும்னு நினச்சி ஆசைப்படுற ஒரு இடம் தான். மிஸ் பண்ணாமல் போகணும் அப்படி யோசிச்சு தான் எப்போவுமே நம்ம போகிறது. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய செட்டப் போட்டு நிறைய நாலேஜ் பேஸ்ட் செட்டப்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு முன்னாடியே தெரியும், ஸ்மால் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ், அதுக்கப்புறம் மெட்ரோ பற்றி, இண்டஸ்ட்ரீஸ் பற்றி, வெல்ஃபேர் பற்றி, எல்லாமே நிறைய விஷயங்கள். நம்மளோட ஊரில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நிறைய விஷயங்கள் இங்கே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் டூரிசம் பற்றி உங்களுக்கு தெரியணும், நம்மளோட இங்கே நம்ம எங்கெல்லாம் போய் டூரிசம் ஸ்பாட் யூஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் விசிட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்குமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபிஷரிஸ் பற்றி இருக்குது. நிறைய விஷயம் லைக் நாலேஜ் பேஸ்டாக உங்களுக்கு போகணும் அப்படின்னா ஒரு ஸ்பாட். அது என்ன ஒரு மேட்டர்னால் எவ்வளோ எஃபர்ட் போட்டு இவங்க இதை வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க எனக்கு சீரியஸாக தெரியல. பிகாஸ் இதில் நார்மலாக ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருக்கலாம். பட் அவங்க போட்ட செட்டப்பே நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணணும், நம்ம உள்ளே வந்து பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு டெம்பிள் செட்டப், உங்களுக்கு டெம்பிள் மாதிரி தெரியுதில்ல. ஆக்சுவலி இது ஒரு டெம்பிள் கிடையாது, பட் டெம்பிள் செட்டப். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது ஸ்பிரிச்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது அதில் இருக்கும். இது வந்து போலீஸ் செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க. காவல்துறை போட்டிருக்கு. ஸோ இது உள்ளே போனீங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். லைக் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக அவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நாட் எவ்ரி டைம் இதே மாதிரி போடுவாங்கல்ல, லைக் எல்லா வாட்டியும் டிஃப்ரெண்ட்டாக தான் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டியுமே நம்ம இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு தான் அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் வந்து ஒரு குட்டி ட்ரெயின் மாதிரி விட்டுருக்காங்க. லைக் நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஃபுல் விசிட், அதாவது உங்களால் நடக்க முடியல அப்படின்னா இந்த இடம் பக்கத்துலேயே வந்து ட்ரெயின் செட்டப் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ஏறி போயிட்டிங்கன்னா ஃபுல்லாக இவங்க ட்ரெயின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காட்டுவாங்க. ஸோ அது ஒரு செட்டப் தனியாக இருக்குது. தென் இன்னொரு செட்டப்பில் வந்துட்டு ஷாப்பிங் மட்டும் இருக்குது. லைக் நீங்கள் போய் ஷாப்பிங் பண்ணணுன்னா கம்ப்ளீட்டாக ஷாப்பிங் பண்ணலாம். இருக்க எல்லா ஸ்டால்ஸுமே உள்ளே இருக்கும். அண்ட் மோஸ்ட் சீப்பஸ்ட் ஷாப்பிங் தான். லைக் ரொம்ப ₹10, ₹20, ₹50 ஷாப்பிங் இருக்கும். ஒன் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா உங்களோட சாட் ஐட்டம்ஸ் எல்லாம், பஜ்ஜி, போண்டா, அப்பளம், காலிஃப்ளவர் பக்கோடா எல்லாமே தனியாக ஒரு பக்கம் வச்சுருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னோ வேர்ல்டு மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க, ஹாண்டட் ஹவுஸ் செட்டப் வச்சுருக்காங்க, மிரர் வேர்ல்டு செட்டப் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகரைஸ் பண்ணி தனித்தனியாக ஒரு இடத்துல ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. அந்த ஸ்னோ டிஜே மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா அங்கே என்ஜாய் பண்ணலாம். அண்ட் மோரோவர் இன்னொரு பிளேஸில் வந்துட்டு மெரிகோ ரவுண்ட்லாம் இருக்குது. லைக் நம்ம தீம் பார்க்ஸ்லலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி மெரிகோ ரவுண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. லைக் 3-4 இது இருக்குது. அந்த ஷிப் மாதிரி போகும்ல அது இருக்குது. உங்களுக்கு முன்னாடி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் இது வேணுனாலும் என்டர்டெயின் ஆகிக்கலாம். நடுவில் ஒரு குட்டி பூல் மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்துட்டு சாக்லேட் ஃபவுண்டைன் இருக்குது. என்னென்னலாம் அவங்களால பண்ண முடியுமோ எல்லாமே அந்த ஐலேண்ட் கிரவுண்ட்ஸில் எவ்வளோ செக்ரிகேட் பண்ணி ஒரு இடத்துல பண்ணணும்னு முடியுமோ அதை பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. லைக் நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்துட்டு சரி இங்கே வந்துட்டோம், நம்மளுக்கு சாப்பிட இல்லை, நமக்கு இது பண்ண முடியலன்னு வெளியில் போகணும் கூட அவசியம் இல்லை. சச் வே தட் அவங்க அவ்வளோ அழகாக
ஆர்கனைஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தால் இது கிடைக்கும், இந்த இடத்துக்கு வந்தால் இது இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தெரிகிற அளவுக்கு அவங்க அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் ரியலி குட் அண்ட் ஐ ரியலி ஹேட் ஃபன். நீங்கள் இப்போ போனால் கூட பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ. நீங்களும் என்ன மாதிரி போய் என்ஜாய் பண்ணுங்கள். If you like this video, please do subscribe to my channel. Thank you so much for watching. Bye.